குட் மார்னிங் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ரொம்ப லேட் ஆகிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் வேறு எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு எல்லாம் இது பண்ணுறதுக்கு இன்னும் 1 ஹவர் ஆகிடும். இன்னும் ரொம்ப லேட் ஆகிடும். சேலம்லாம் ஒரே மழை. உங்கள் ஊரில் மழையான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதனால தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், 12/10/2025 அக்டோபர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை, விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் 26ஆம் நாள். இன்றைக்கி சஷ்டி திதி. இன்றைக்கி சஷ்டி திதிங்கிறது முருகப்பெருமானுக்குரிய அந்த ஒரு நாள். உன்னை கடவுள் என்பதா, உன்னை குருநாதன் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ரொம்ப நல்லா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அது காப்பிரைட் வருங்கிறதுனால நான் அதை போடலை. உன்னை கடவுள் என்பதா, உன்னை குருநாதன் என்பதா, பார்த்து பார்த்து வளர்த்ததினால் அன்னை என்பதா, தெய்வம் என்பதா என்ன, முருகா முருகான்னு அவ்வளோ அருமையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். யாரோ 2 சகோதரிகள் பாடியிருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு. நீங்களும் கேட்டிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி அதனால் சஷ்டி திதி. அதனால் நாம் முருகப்பெருமானுக்குரிய அந்த ஒரு நாள். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, சூரிய பகவானுக்குரிய நாள். ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் பண்ணுங்கள், இல்லை தரிசனம் மட்டுமாவது பண்ணுங்க. அவருக்குரிய தானியம் கோதுமை வீட்டில் சுவாமி முன்னாடி வச்சு நிவேதனம் கொடுங்க. சஷ்டி விரதம். இருக்கன்குடி மாரியம்மன், நாட்டரசன் கோட்டை, கண்ணுடைய நாயகி அம்மன் இத்தலங்களில் தரிசித்து வருவது நல்லது. மிருகசீரிட நட்சத்திரம், தியாஜிதம், சித்தயோகம். தேய்பிரை சஷ்டி. தேய்பிரை சஷ்டி. சூரிய உதயம் 6:02. கன்னியா நாள்கை 0:58. திதி சஷ்டி திதி. இன்றைய கிரக நிலவரம்: மேஷம் ரிஷபம் கடகத்தில் 1 இல்லை, மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கன்னியில் சூரியன் சுக்கிரன், துலாத்தில் செவ்வாய் புதன், கும்பத்தில் சனி ராகு. தேவையில்லாதவற்றை விலைக்கு வாங்கினால் தேவையானவற்றை விற்க நேரிடும். நம்ம தேவையில்லாததை நம்ம வாங்கக்கூடாதுங்கிறதுக்கு சொல்கிறாங்க. எது தேவையோ அதை மட்டும் வாங்க. தேவையில்லாத வாங்கினோன்னா தேவையுள்ளதை விற்க நேரிடும் அப்படிங்கிறாங்க. ஆடம்பரம் பண்ணக்கூடாதுங்க. இப்போல்லாம் மக்கள் கையிலைங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் பொதுவாக இன்றைய என்னோட நிலவரத்தை சொல்கிறேன். நம் நாட்டில் 2 சம்பவங்கள் நடந்தது. அந்த 2மே உங்களுக்கு என்னான்னு தெரியும். அதனால் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அத்தியாவசியமான பொதுவாகவே இந்த கருத்து தான். விவசாயிகள்லேருந்து நம்ம பொதுமக்கள்லேருந்து எங்கேயோ ஒருத்தர் தான் இதாக இருக்கிறாங்க. கையில் காசு இல்லை. அது 2 சம்பவங்களினால் கையில் காசு இல்லை. அத்தியாவசியமான செலவுக்கு கூட காசு இல்லை. இப்போ காய்கறி, பழச்செலவு, காப்பி செலவு, பால், கேஸு, அதனால் எல்லா போக்குவரத்து செலவு, நல்லது கெட்டது, இதெல்லாம் குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டோன்னா அதுக்கு நோட்டு, புக்கு, பேனா எல்லாம் விலைவாசி ஏற்றம். மக்கள் கையில் பொதுவாகவே காசு இல்லை. ஒருத்தர் மட்டும்தான் கஷ்டப்படுறாங்க. இப்போ விவசாயி கஷ்டப்படுறாங்க, எல்லா மக்களும் நல்லா இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. வியாபாரத்தில் இருக்கிறவங்க முதலானது. வேலையில் இருக்கவங்க சம்பளம் வருது, அதுவும் அவங்க சிக்கனமாக அந்த அளவுக்கு செலவு இருக்குது. அதனால் எல்லா மக்களுமே கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. பொதுவாகவே மக்கள் கையில் காசு இல்லை என்பது ஒரு இது. ஏன்னா சம்பளம் வந்தாலும் குழந்தைங்களுக்கு படிப்பு செலவு, வாடகை செலவு, கரண்ட்டு பில்லு, இந்த மாதிரி எல்லாருக்குமே அதற்குரிய செலவு இருக்கிறது. அதனால் எல்லா மக்களும் கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். யாரையுமே நம்ம குறை சொல்ல முடியாது. எங்கோ ஒருத்தர் தான் நல்லா இருக்கிறாங்க. நல்ல நேரம் என்கின்ற சுபகாரை 7:45 to 8:45, மாலை 3:15 to 4:15. நாளைகள்: கௌரி நல்ல நேரம் 10:45 to 11:45, மாலை 1 to 2:30. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், கரணம் 10 to 12, ராகு காலம் 4:30 to 6, குளிகன் 3 to 4:30, யமகண்டம் 12 to 1:30. இன்றைக்கி நம்ம ராகுகால வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ராகுகால பூஜை பண்ணுவோம். அது இன்றைக்கி நம்ம செய்வோம். அதாவது வண்டி வாகனத்தில் போகிறவங்கலாம் இது பண்ணுங்க. ரத்தக்காயம் ஆகிறவங்கிறது அந்த ராகு காலத்தை ஏதோ ஒரு வீட்டிலையே நினச்சி தெய்வத்தை ஒரு இது பண்ணாலும் இது பண்ணுங்க. ஜாக்கிரதையாக இருங்க. எல்லா இடத்துலையும் மழை பெய்யுது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. நிதானமாக போங்க, நிதானமாக வாங்க. எனக்கும் தான் நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு மட்டும் கிடையாது, எனக்கும் தான். என்னுடைய இது அறிவுரை இல்லை. இது நான் பகிர்ந்துக்கிறேன் உங்ககிட்ட.
ஏன்னாக்கா குழந்தைங்க கூட நம்மளை விட புத்திசாலியாக தான் இருக்கிறாங்க. அதனால் நான் வந்து இது அறிவுரையெல்லாம் சொல்லலை, நான் பகிர்ந்து கொள்கின்றேன். அதனால் எல்லாருமே ஜாக்கிரதையாக இருங்க. இன்றைய ராசி பலன்: மேஷம் நலம், ரிஷபம் பெருமை, மிதுனம் மறதி, கடகம் நட்பு, சிம்மம் அமைதி, கன்னி சாந்தம், துலாம் கஷ்டம், விருச்சிகம் நன்மை, தனுசு கோபம், மகரம் புகழ், கும்பம் சாதனை, மீனம் இன்பம். சந்திராசிரமம் விசாக நட்சத்திரத்துக்கும் அனுச நட்சத்திரத்துக்கும் சந்திராசிரமம். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம், இறை சிந்தனையில் இருங்கள். எல்லாம் தீபாவளிக்கு துணி எடுத்துட்டிங்களா? எனக்கு படிக்கும்பொழுது தான் ஞாபகம் வந்தது. தீபாவளி எல்லாமே ரஷ்ஷாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. மழை அப்பப்போ வந்துடுறதுனால எல்லாம் கொஞ்சம் இதாக இருக்குது. தீபாவளிக்கு எல்லாம் பஜார் கொஞ்சம் இதாக தான் இருக்குது, நல்லா சூடு பிடிச்சிருச்சு. தீபாவளி பர்ச்சேஸிங்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்களா? ட்ரெஸ் எடுத்துட்டிங்களா? என்ன பண்ணிட்டுங்க? ஸ்வீட்டு காரமெல்லாம் என்ன பண்ணுறீங்கிறத சொல்லுங்கள். எல்லாம் ரொம்ப ரேட் அதிகமாக இருக்குங்க. போன வருஷம் நான் எல்லா வருஷமும் கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்குது, சமாளிக்க முடியல. கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள்: மிதுனம், துலாம், தனுசு. இவை கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள். நாளைய விசேஷங்கள் வந்து நாளைக்கு வந்து கருடாழ்வாருக்கு வந்து பெருமாள் சன்னதியில் திருமஞ்சன சேவை. ஒழுக்க விதிகளை தவறாமல் பின்பற்றி நடந்தால் நல்ல மனநிலை கிடைக்கும் அப்படின்னு இதில் போட்டு. ஓகே, ரொம்ப லேட் ஆகிடும் தான் ஃப்ரெண்ட்ஸ். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவானின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயிரும் கிடந்தேங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். இப்போ வந்து புரட்டாசி மாதம், புரட்டாசி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, புரட்டாசி 26 ஞாயிற்றுக்கிழமை, சஷ்டி விரதம். தனிய நாள் சஷ்டி விரதம், திதித்துவியம், பானு சப்தமி. நாளைக்கு காலாஷ்டமி, ஈஸ்வராஷ்டமி, இடைக்கால சித்தர் ஜெயந்தி. நாளை நமக்கு வந்து ஐப்பசி 1 சனிக்கிழமையே பிறக்குது. அதனால் நேற்றெல்லாம் கடைசி சனிக்கிழமை புரட்டாசியினோட. நீங்களாம் என்ன பண்ணி கும்பிட்டீங்க? நாங்கள் சுண்டல் வச்சு கும்பிட்டோம், வேறு ஒன்றும் நான் இது பண்ணல. நீங்களும் என்ன செஞ்சீங்கிறத சொல்லுங்கள். இன்றைக்கி என்ன என் கையில் கிடைக்கிதுன்னா, என்ன புக்கு கிடைக்கிது? ஜோதிடம் வெளிநாடு செல்லும் யோகம் யாருக்கு? இந்த நவீன காலத்தில் பலருக்கும் வெளிநாடு செல்ல வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கின்றது. லக்னாதிபதி 8, 12 ஆகிய இடங்களில் கிரகங்கள் இருந்தாலும், அம்சத்தில் குரு நீசம் பெற்றிருந்தாலும், அதோடு 9, 12 அதிபதிகள் 2, 7 அதிபதியோடு இணைந்திருந்தாலும் வெளிநாடு செல்லும் யோகம் உண்டு. எல்லாருக்குமே வெளிநாடு போகணுங்கிற ஆசை இருக்கு. லக்னாதிபதிக்கு 6, 8, 12 ஆகிய இடங்களில் பாவகிரகங்கள் இருந்தாலும், அம்சத்தில் குரு நீச்சம் பெற்றிருந்தாலும், அதோடு 9, 12 அதிபதிகள் 2, 7 அதிபதியுடன் இணைந்திருந்தாலும் வெளிநாடு செல்லும் யோகம் உண்டு. சந்திரன் தொடர்பு இருந்தாலும் வெளிநாடு செல்லும் யோகம் உண்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன், எல்லா தகவலும் தரேன். எனக்கு எல்லாமே தெரியும்னு நான் சொல்ல மாட்டேன். நான் இருப்பதை வைத்துக்கொண்டு நான் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பது தான் நான் சொல்லுவேன். அதனால் நீங்களும் இருங்க. இப்போ நமக்கு மெயினாக இப்போ தீபாவளி தான். அதனால் எல்லாருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஆன்லைன் பர்ச்சேஸில் வந்துங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பாப்பாக்கே பண்ணாங்க. ஒரு ட்ரெஸ்ஸு நல்லாயிருக்கு, ஒரு ட்ரெஸ்ஸு நல்லா இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ரொம்ப ரேட்டு அதிகமாக இருக்குது. ஒன்று காட்டனுங்கிறாங்க, அடுத்தது வர்றது வந்து இதாக இருக்குது. அதனால் ஆன்லைனில் வாங்குறதும் நம்ம பார்த்து தான் வாங்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.